வணக்கம். இது உங்கள் தன்னாட்சி. நான் சுகிதா சாரங்கராஜ். அனல் பறக்கும் சூறாவளி தேர்தல் பரப்புரை நாடு முழுவதும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. தேர்தல் 2026 எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வழக்கமா 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் களத்துல 7 முனை போட்டி நிலவுது அப்படிங்கிறதும், இந்த முறை ஒவ்வொரு தேர்தலும் புதுமையான தேர்தல்னு சொன்னாலும் இந்த முறை இந்த தேர்தலையும் புதுமையான தேர்தல்னு சொல்லக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல்னாலே தேர்தல் வாக்குறுதியை தான் எல்லாருமே கவனம் ஈர்த்து பார்க்கக்கூடிய ஒன்று. இதை இந்த கட்சி சொல்லுதே, இதை செய்வாங்களா, அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ஏன்னா கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக 2 திராவிட கட்சிகளும் இங்க ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மூலமா தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய ஜிடிபிய வளர்ச்சிக்கும் பல காரணங்களா இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னம்னா, ஒரு கட்சி கொடுக்கக்கூடிய திட்டத்தை இன்னொரு கட்சி மெருகேற்றி மேன்மை தான் படுத்தியிருக்காங்களே தவிர, முழுவதுமா இங்க எந்த கட்சியுமே ஒரு திட்டத்தை அடுத்து வந்த ஆட்சி முற்றிலும் அதை நிறைவேற்ற முடியாம இல்லைன்னா அந்த திட்டத்தை முடக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நலத்திட்டத்தின் மூலமாக இங்க பலன்களை பெற்றுட்டாங்கன்னா அது தொடரணும் அப்படிங்கிறது தான் விரும்புவாங்க. அந்த மக்களுடைய பல்சை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய கட்சி எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் அவங்க அதற்கு முன்பு எந்த கட்சி ஆட்சியில இருந்து கொடுக்கப்பட்ட திட்டங்களை அதை அப்படியே ரிலே பட்டன் மாதிரி தொடர்றது தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. இப்ப 2026 தேர்தலுக்கு இந்த 4 கூட்டணிகள்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும், அதாவது திமுக, அதிமுக, தாவேகா அதிகாரப்பூர்வமா தேர்தல் வாக்குறுதின்னு அவங்க தேர்தல் அறிக்கையா வெளியிடல. அதனுடைய தலைவர் சில வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறாரு. அப்படிதான் இப்போதைக்கு நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்ப இந்த 4 முனை போட்டியில இந்த கூட்டணிகள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாம ஒவ்வொன்னா எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்யலாம். வாங்க. நிறைவேறுமா தேர்தல் வாக்குறுதிகள்? இதுல முதல்ல நாம பார்க்க போறது அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. எல்லா கட்சிகிட்ட இருந்தும் ஒரு கவர்ச்சிகரமான திட்டம்னு சொல்லக்கூடிய அளவுல சில திட்டங்களை மக்கள் எதிர்பார்க்கிறதுங்கிறது இயல்பாவே இங்க தேர்தல் நேரங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிற 297 திட்டங்கள்ல எந்த திட்டம் அதிகம் எல்லாராலும் பேசப்படுது அப்படின்னு பார்த்தா ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்கிற திட்டம். முதல்ல திமுக தான் இப்படியான திட்டங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருந்தாங்க. டிவி முதல்ல திமுக ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவங்க அன்றைக்கு பாத்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுத்தாங்க. இந்த 2 திட்டங்களும் செயல்படுத்தும் போது ஒரு விமர்சனம் பொதுவா வைக்கப்பட்டுச்சு. அதாவது டிவி இருக்கிற வீட்டுக்கு திரும்ப இன்னொரு டிவியா, இது தேவையில்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. ஆனா எல்லோருக்கும் சமமா ஒரு திட்டம் அரசால போய் சேரணும், எல்லாரும் அந்த பலனை அனுபவிக்கணும், அனைவரும் சம வாய்ப்பு, சமூக நீதி எங்க பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த பொருளாதாரம் சார்ந்து கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலா. அதே மாதிரி தான் இப்பையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருது, அதெல்லாம் சின்ன சின்ன பொருளா இருந்துச்சு, வச்சாச்சு, ரெஃப்ரிஜிரேட்டரை எப்படி வைக்கிறது? ஏற்கனவே ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்தது. அதாவது குடும்பத்துல அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்கப்படும், அதாவது குளிர்சாதன பெட்டி கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க வீட்டுல இருந்தா அதற்கு மாற்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அரசு ஒரு வாக்குறுதியை ஒரு அரசியல் கட்சி கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தான் பொதுவா யோசிக்க முடியும். அப்படிதான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் திட்டத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இதை மாற்றா ஏதாவது யோசிச்சும் செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற விமர்சனத்தையும் தவிர்க்க இயலாது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் குலவிளக்கு திட்டம், அதாவது தற்போது, அதாவது 2021 26 இந்த 5 ஆண்டு காலத்துல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை தொகை திட்டம், அந்த திட்டம் பெரிய பிரதான பேசுபொருளாக இருந்து தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கும் அது முன்னத்தியராக எடுத்து செல்லப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம். அந்த திட்டத்துல மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இந்த திட்டத்தை இப்ப அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில குலவிளக்கு திட்டம்னு பெயரை வச்சு 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு திரு எடப்பாடி கூறுகிறார். என்ன கேள்வி என்றால்,
ரூபாயை 2000 உயர்த்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி, அதாவது இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய நிதியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு வந்து உதவித்தொகை, ஊக்கத்தொகை இப்படிதான் பேர் இருந்திருக்கு. முதல் முறையா இப்பதான் அதுவும் பெண்களுக்கு, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு உரிமை தொகை என்று அவர்கள் வீட்டில் செய்யும் வேலையும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும், அதோடைய பங்களிப்பு பொருளாதார வளர்ச்சியில மறைமுகமா இருக்குங்கிறதையும் அது அவங்களுடைய உரிமைங்கிறதையும் மையமா கொண்டு உரிமை தொகை திட்டத்தை அறிவிச்சாங்க. ஆனா இப்ப ஏதோ திரும்ப நாம வந்து பின்னோக்கி போற மாதிரி இந்த குலவிளக்கு திட்டம்னு பெயர் வச்சிருக்கிறது தான் எல்லோருக்குமே அது ஒரு சின்ன உறுத்தலை ஏற்படுத்துது. காலங்காலமா பெண்களை என்ன சொல்லுவாங்க, குலத்தை காப்பாத்துறவ, குடும்பத்தை காப்பாத்துறவ, இல்ல வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிற ஒரு இயந்திரம் மாதிரி, ஒரு மிஷின் மாதிரியே, அதாவது அந்த குலத்தை விருட்சமடைய வைக்கிறவள் அப்படிங்கிறதுனா அந்த குலவிளக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்று. அதை வந்து இந்த திட்டத்திற்கு பெயரா வைத்திருப்பதன் மூலம் உரிமைன்னு சொல்லும் போது ஒரு பெண்ணுடைய மேம்பாடு, உரிமையா அவ கேட்டு பெறுகிறாள், ஒரு பொருளாதார மேம்பாடோட சேர்ந்து அவளுடைய, அதாவது மகளிருக்கான திறன் மேம்பாட்டிலிருந்து எல்லா மேம்பாடையும் அது வந்து ஒரு குறியீடா பார்க்குது. ஆனா குலவிளக்குங்கிற இந்த வார்த்தை வந்து என்னவா பார்க்கப்படும் அப்படின்னா, திரும்ப பெண்ணை வந்து ஒரு குடும்ப விளக்கு, குலவிளக்கு, திரும்ப நீ வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு, அதுல வந்து ஏதோ வந்து ஒரு நெருடல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் வந்து ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேல அதிமுகங்கிற கட்சியை ஒரு பெண் தலைமையின் கீழ் ஆட்சி செய்த ஒரு கட்சி, அந்த கட்சியை வழிநடத்திய போது இன்னும் பெண்களுக்கான திட்டங்களை ஒதுக்கும் போது ரொம்ப, அதாவது ஜெண்டர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பாலின சமத்துவத்தோட கூடுதல் கவனத்தோட செய்ய வேண்டிய இடத்துல மீண்டும் இப்படியான பெயர்கள் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர்களை வந்து பின்னோக்கி தள்ளக்கூடிய இடத்திற்கே பெண்களை தள்ளுறதா தான் இந்த பெயர் வந்து பார்க்கப்படுது. அடுத்ததாக அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டம், ஏற்கனவே கடந்த கால அதிமுக ஆட்சியில் சொல்லப்பட்டது மாதிரி அவங்க 25,000 மானியத்தோடு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான ஸ்கூட்டி திட்டம், அம்மா ஸ்கூட்டி திட்டம்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த திட்டம் கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. அதுவும் மிக முக்கியமான ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டம் எப்படியான பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல அந்த கிரைட்டேரியாவை சரியா சொல்லலை. ஏன்னா இந்த கிரைட்டேரியா வந்து எப்போதுமே ஒரு பேசு பொருளா மாறும். அது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இன்னொன்று, வந்த உடனே எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு அதிமுகவுடைய வாக்குறுதியில் இருக்கு. அந்த 10,000 ரூபாய் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வரி சுமையாலையும் விலைவாசி உயர்வாலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து சமாளிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய பார்வையிலுமே இருக்கு. இதை அப்படியே நேரடியா நம்ம பொருத்தி பார்க்கணும் அகில இந்திய அளவுலனா, பீகார்ல இப்படிதான் ஒரு 10,000 rupees உடனே வந்து பாஜக வந்து எல்லாரும், அதாவது தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் போட்டுட்டு தேர்தலை சந்திச்சாங்க. அதையே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த 10,000 ரூபாய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் களத்துல அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் படிப்படியாக மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இரண்டு கட்சிகளுமே 2011 சட்டமன்ற தேர்தல் போது இந்த மதுவிலக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிக பிரதான தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்து வந்த தேர்தல் அது சக்தியா இருந்துச்சானா இல்ல. இன்னைக்கு திரும்ப அதுக்கும் படிப்படியாக மதுவிலக்கு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றது, ஒரு பக்கம் மதுவிலக்கு அப்படிங்கிறத வரவேற்கக்கூடியதா இருந்தாலும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, மாற்று திட்டமா என்ன பண்ண போறாங்க, பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. இந்த படிப்படியா மதுவிலக்கே எப்படி அப்படின்னா, இது வந்து ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சாங்க. பூரண மதுவிலக்குன்னு திமுக அறிவிச்ச தேர்தல் வாக்குறுதிக்கு கவுண்டர் நரேஷனா தான் அவங்க படிப்படியா மதுவிலக்குன்னு தேர்தல் அறிக்கையில சொல்லாம தேர்தல் பரப்புரையில தான் சொன்னாங்க. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் 2011-16 அந்த பீரியட் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அந்த திட்டத்தையே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தான் அதை வந்து முடிவு பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது நீங்க கண்டிப்பா வந்து என்ஹெச்ல இருக்கிற மதுக்கடைகளை மூடணும், அப்படி பல கராரான ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது படிப்படியாக மூடப்பட்டது சில கடைகள் அப்படிங்கிறத நம்ம மாற்று கருத்து இல்லை. இப்பயும் படிப்படியாக அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பட் தேர்தல் அது எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகிறது, உண்மையாக மது பிரச்சனையை வந்து இதை சரியாக கையாளுகிறோமா, உளவியல் ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக அதை கையாண்டு சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வந்து இலவசமா கொடுப்போம். அதாவது நாங்க வந்து, அதாவது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனா 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைய சூழல்ல கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு இன்னைக்கு உட்கார்ந்து பேசும்போது தெரியுது. இது கால சூழல் மாறலாம். 3 கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்கிறது அப்படிங்கிற இந்த வாக்குறுதி பிரதான
காரணமாக மக்கள் கிட்ட என்ன மாதிரி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அதிமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கான இந்த பேருந்து கட்டணம் வந்து விலை இல்லாததா இருக்க போகுது, இந்த விடியல் பயணமா இருக்க போகுதுன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய இந்த விடியல் பயணத்துல சில விமர்சனங்களும் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதாவது விடியல் பயணத்திற்காக அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை, அதுவும் முக்கியமான நேரங்கள்ல பள்ளி கல்லூரிகள் காலகட்டங்கள்ல காலை மாலை அந்த அவங்க அதிகம் பெண்கள் போகக்கூடிய நேரங்கள்ல அந்த பேருந்துகள் வந்து குறைவா இயக்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டு இந்த 5 ஆண்டுகளுமே இருந்தது. இன்னொன்று, அந்த நடத்துனர்கள் வந்து அந்த பெண்களை எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நாங்க காசு கொடுத்து கூட போறோங்கிற மாதிரியான சில விமர்சனங்களை அங்கொன்றும் இங்கொன்றும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதையே சரிப்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. விடியல் பயணம்னு சொல்லிட்டீங்க, ஒரு நல்ல காரணத்துக்காக நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை எல்லாருக்குமான முயற்சியை அதை சரியா அமல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. அப்ப ஏற்கனவே விடியல் பயணத்திற்கான பேருந்துகள் அதோடைய வழித்தடங்களுடைய எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டிருக்கும் பொழுது இவங்க அனைவருக்குமான விடியல் பயணம்னு சொல்லும் பொழுது அதுல எப்படி பெண்கள் ஆண்கள் அந்த குறைந்த பயணங்களா போவாங்களா? அதுல உள்ள நெருக்கடிகள், ஏற்கனவே அந்த உரசல்களும் குத்தல்களும் அவ்வளவு வந்து மிகவும் வெளியிலேயே சொல்லாம தான் ஒவ்வொரு நாளும் பெண்கள் கடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த உளவியலா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குல்ல, ஒவ்வொரு கூட்ட நெரிசல்லையும் ஏறி இறங்கும் பொழுது அவளுடைய உடல் அங்கங்கள் வந்து உரசல்கள் ஏற்படுவது வந்து எப்படியான ஒன்றா இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமா படுறது வேற. திட்டமிட்டே சிலர் செய்யக்கூடிய இடங்கள்ல அது மிகப்பெரிய அளவுல ஒரு மன உளைச்சல் இருக்கு. அதெல்லாம் மனதில் கொண்டுதான் மகளிர் பேருந்துகள் என்றெல்லாம் தனியா இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவே போதுமான அளவா இருக்கானா? இல்ல. அதுவும் குறிப்பாக அந்த பிரைம் டைம் காலையிலையும் மாலையிலையும் பேருந்துகள் அதிகம் இயக்கப்பட வேண்டிய, அதாவது கல்லூரிகள் அலுவலகத்துக்கு போயிட்டு பெண்கள் வரக்கூடிய அந்த நேரங்கள்ல ரொம்ப குறைவா இருக்குங்கிற குற்றச்சாட்டு காலங்காலமாவே இருந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப ஆண்களுக்கும் நாங்க கொடுக்க போறோம்னா அதே அந்த விலையில்லா பேருந்துன்னு ஒரு வழித்தடத்துல அடுத்தடுத்து 10 பேருந்து போயிட்டு இருக்கு, அதுல ஒரு பேருந்துக்கு விலையில்லா பேருந்துன்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் முண்டி அடிச்சுட்டு திரும்ப போய் அதே நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இதை கவனத்தில் கொண்டு இதை சரியான முறையில் அதிமுக அந்த அறிக்கையை நாளைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய இடத்திற்கு வரும்பொழுது செய்யணுங்கிறத தான் நாம சுட்டி காட்டுறோம். இதுல அதிமுக தேர்தல் அறிக்கையில் அடுத்து பிரதானமா சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவ படிப்புக்கான அந்த உள்ஒதுக்கீடு 7.5% அப்படின்னு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிறத 10% உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த முறை அது மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இன்று வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது அவருடைய மைல்ஸ்டோனில் ஒன்றா தொடர்ந்து வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒன்றாக அது இருக்குது. அதில் நிறைய மாணவர்கள் பயனும் பெற்றிருக்கிறார்கள், அரசு பள்ளி மாணவர்கள். அடுத்து வந்த திமுக அரசும் அந்த திட்டத்தை பொறியியல் மாணவர்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு அடுத்த கட்டத்திற்கு என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த காலங்களில். இப்போ அதை 10% உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 10% உயர்த்துறது மருத்துவ படிப்புங்கிற வார்த்தை தான் அதில் இருக்குது. பொறியியல் மாணவர்களுக்கும் கொடுப்பாங்களா? ஏன்னா இப்போ 2 பேருக்கும் அமலில் இருக்கிற ஒரு திட்டத்தில் இவங்க அதோட சதவீதத்தை அதிகரிக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவர்கள்லேருந்து நாளைக்கு பொறியியல் படிக்க போகிறவங்களுக்கும் 10% கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம், வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இங்க நீட், ஜேஇஇ போன்ற இடங்கள்ல வரக்கூடிய தடைகளும் அதனால நாம சந்திச்ச வரலாறுகள் நிறைய இருக்கும் பொழுது இப்படியான ஒரு ஒதுக்கீடை மாநிலத்துடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு செய்து அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கும் பொழுது அதை 7.5லேருந்து 10% உயர்த்துறது அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் தெம்பை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது ரேஷன் கடைகளில் நடைமுறையில் உள்ளது விலையில்லா அரிசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. அது கூடுதலாக இப்போ அதிமுக அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பருப்பு விலையில்லாமல் கொடுக்கப்படும், 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன எல்லாரும் வைக்கிற மிக முக்கியமான கேள்வினா, இந்த விலையில்லா பொருட்கள் தரமான அரிசியாக இருக்கணும், தரமான பருப்பாக இருக்கணும், தரமான எண்ணெயாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டாண்டு காலமாக யார் ஆட்சியில் இருந்தாலும் வைக்கக்கூடியது. இப்போதும் அந்த கோரிக்கை தான் இந்த நல்ல ஒரு எண்ணத்தோடு கொடுக்கப்படுகிற இந்த 3 பொருட்களுக்கும் தரமானதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையாக இருக்கும். அடுத்ததாக பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தேர்தல் வாக்குறுதியில் இருக்காது. அது பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது வழங்கப்படும், பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் இப்போவே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் பணமும் கூடுதலாக எப்போதும் கொடுக்கக்கூடிய அந்த பொங்கல் தொகுப்பும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
தீபாவளிக்கு வந்து வேட்டி சேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வழக்கமா பொங்கலுக்கு கொடுக்கப்படுறது இப்ப தீபாவளிக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இதுல கூடுதலா சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற அம்சத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா வழக்கமா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்கும், சாமானியர்களுக்கு வந்து என்னென்ன கடன்கள்லாம் ரத்து பண்றாங்க, தள்ளுபடி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். அப்படி அதிமுக தேர்தல் அறிக்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது கல்வி கடன்கள் வாங்கியிருக்கிறவங்க அந்த கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே மாணவர்கள் கல்வி கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நிதி சுமையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, அதை நிறைவேற்றினால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விடுதலையா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி சூழல், வேலையில்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரங்களில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நடைபாதை வியாபாரிகள் அவங்க கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய தினம் தினம் சாமானியர்களுடைய அன்றாட வருமானமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இப்படியான அந்த சிறு கடன்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பொருளாதாரத்திற்கும் அது ஒரு முக்கியமான காரணியா இருக்கும். இதுவும் வரவேற்கக்கூடிய ஒன்றாதான் இருக்கும். இன்னொன்று ஆட்டோ ஓட்டுநர்கள், அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்தந்த சங்கங்கள்ல உறுப்பினர்களா இருக்கும் பொழுது அவங்க கிட்ட சொந்தமாக உரிமையாளராக அவங்க ஆட்டோ வச்சில்ல அப்படின்னா அவங்களுக்காக வந்து 75,000 ரூபாய் சொந்த ஆட்டோ வாங்குவதற்கு வந்து மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா உரிமையாளர் வேற ஒருவராக இருப்பார், இவங்க வாடகைக்கு ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 75,000 ரூபாய் மானியம்ங்கிறது அவங்க சொந்த பெயர்ல உரிமையாளராக வாங்கி ஓட்டும் பொழுது அதனுடைய உழைப்பை முழுவதும் அவங்களே எடுத்துக்கிறதுக்கான ஒன்றாக இருக்கும். அதுவும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லப்பட்டு இன்னைக்கு விவசாயம் வந்து வேளாண்மை வந்து முதுகெலும்பே இல்லாமல் இருக்க ஒரு சூழல்ல தான் இருக்கு. ஏன்னா பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப இங்க அரசுடைய விவசாய கொள்கைகள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியோட தான் நம்ம அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வேளாண் துறை சார்ந்து கொடுக்கப்பட்ட அறிவிப்புகளை பார்க்க வேண்டியதா இருக்கு. நெல் குவிண்டாலுக்கு அதிகரிச்சு கொடுக்கறது, ஆதார விலையை வந்து அதிகரிச்சு கொடுக்கறதோ அல்லது கரும்புக்கு டன்னுக்கு ஆதார விலையை அதிகரிச்சு கொடுக்கறதோ அப்படிங்கிறது மட்டுமே விவசாயம் அல்ல. இன்னைக்கு வந்து நெல் விவசாயம், கரும்பு விவசாயம் தண்ணீர் பற்றாக்குறையினால எவ்வளவு வந்து இன்னைக்கு சுருங்கிருச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து கொப்பரை தேங்காய். சரி, கொப்பரை தேங்காய்க்காவது இதுக்காவது ஆதார விலைன்னு ஒரு ஃபிக்ஸா ஒரு ரேட்டை சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா கொப்பரை தேங்காய் விலை குறையும் போதெல்லாம் அரசே கொள்முதல் செய்யும் அப்படிங்கிறது வந்து எப்படியான ஒன்றா பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு நெல்லுக்கும் கரும்புக்கும் மாற்றா தென்னை விவசாயத்துக்கு நிறைய விவசாயிகள் மாறிட்டாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இப்படி பிளாட்டா சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அதை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கே தவிர, இன்னொன்று இதற்கு முன்பு வெவ்வேறாக ஒரே மாதிரி பாரம்பரியமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு புதுமையா இன்னைக்கு காலகட்டத்துக்கும் அவசர தேவைக்கும் உடனடியாக வந்து பணப்பயிரா மாற்றக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு மாறி இருக்கும்போது அந்தந்த பகுதிகளில் என்ன விவசாயம் இன்றைக்கு வந்து அவர்களுக்கு கை கொடுக்குதோ அந்த விவசாயத்துக்கு என்ன மாதிரியான அரசுடைய கொள்கைகளும் தேவைகளும் நிதியும் கொடுக்க வேண்டியது இருக்குதோ, மானியங்களும் கொடுக்க வேண்டியது இருக்கோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்கும். ஒரு பேரிடர் காலம் வந்து அதை அரசு விவசாயிகளுடைய பார்வையில எப்படி அணுக போகுது, பருவநிலையை எப்படி அணுக போகுது, அவர்களுடைய பயிர் வகைகளை, அதாவது அவங்க இன்னைக்கு மாற்று பயிர்களுக்கு மாறி இருக்கும்போது அதை எப்படி அணுக போகுது அப்படிங்கிற பார்வையிலிருந்து இந்த தேர்தல் அறிக்கை இருக்கா என்றால் அந்த இடத்துல ஒரு சிறிய ஏமாற்றம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வெறும் நெல்லும் கரும்பும் கொப்பரையும் வெறும் வார்த்தையாக இருப்பது மட்டுமே விவசாயம் அல்ல அப்படிங்கிறத தான் நாம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதிமுக தேர்தல் அறிக்கை பக்கம் 10 22லேருந்து 27 வரைக்கும் மத்திய மாநில அரசுடைய உறவுகள் கூட்டாட்சி குறித்து பேசுது. ஏற்கனவே அவங்க பாஜகவோட கூட்டணியா இருந்து தேர்தலை சந்திச்சதா இருக்கட்டும், தற்பொழுது இந்த தேர்தலிலும் அவங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. இதற்கு இடையில இந்த 2001-26 நம்மளுடைய இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல வந்து பார்த்தீர்கள் என்றால் மாநில அரசு பெரிய அளவில் வைத்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து அது ஆளுநர் அதிகாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கல்வி, மருத்துவம் அல்லது சுகாதாரம் சார்ந்து அது ஹெல்த் செக்டார் இதெல்லாம் வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையாக இருக்கலாம். துணைவேந்தர்கள் நியமனம் செய்வது யாரு அப்படின்னு சில பல பஞ்சாயத்துகளை இந்த 5 ஆண்டுகளில் நாம் வந்து பார்த்துருக்குறோம். இதன் அடிப்படையில் தான் கடந்த 2025
ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளுடைய உறவு எப்படியானதா இருக்கணும், அதில் குறிப்பாக ஆளுநர்களுடைய அதிகாரம் சம்பந்தமாகவும் மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்டதாகவும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டிய கல்வி சுகாதாரம் மாதிரியான துறைகளாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வேந்தர் நியமனங்கள், இந்த பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரங்கள், இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து அவங்க ஒரு அறிக்கையை கடந்த பிப்ரவரி 2026 முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தாங்க. இதுல என்ன ஒரு கேள்வி என்றால், கடந்த காலங்கள்ல இருந்தே, அதாவது ராஜமன்னார் கமிட்டி 74 அது தீர்மானமா நிறைவேற்றப்பட்ட அந்த குழுவுடைய பரிந்துரை இருக்கு ஏற்கனவே. அதன் பிறகு பூஞ்ச் கமிட்டி 2010 பூஞ்ச் கமிட்டியுடைய பரிந்துரை, அதற்கு முன்பு 80களில் சர்க்காரியாவுடைய கமிஷனுடைய பரிந்துரைன்னு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பரிந்துரைகளில் மாநில அரசு முதல் முறையா ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குரியன் தலைமையில் இப்போ ஒரு பரிந்துரை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கும் பொழுது இதிலிருந்து இதை எடுத்துப்போம், இல்ல புதுசா நாங்க இதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, மத்திய மாநில அரசுகளை எப்படி பரிந்துரைகளை கொடுக்கணும், அவங்க என்னென்னலாம் மாநில பட்டியலுக்கு மாத்துறதுக்கான பரிந்துரைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது ராஜமன்னார் கமிட்டியில தொடங்கி இப்ப நீதிபதி குரியன் கமிட்டி வரைக்கும் உள்ளதுல எது பற்றியுமே பேசல. நேரடியாக மத்திய மாநில அரசு மேம்பட அண்ணாவுடைய முழக்கத்தை முன் வச்சு நாங்க உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்களே தவிர, உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிற முழக்கம் மட்டுமே இருக்கே தவிர அதை எப்படி செய்ய போறாங்கிற இடத்துல அவங்க சொல்லவே இல்லை. இவ்வளவுக்கும் கூட்டணி சேரும் பொழுது குறைந்தபட்ச கோரிக்கையா மாநில சுய, ஏன்னா இதுல சொல்லி இருக்கிறாங்க அந்த 22லேருந்து 27 பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கான நிதி பகிர்வு தமிழகம் போன்ற வளர்ச்சி மாநிலங்களுக்கு குறைந்துகிட்டே வர்றதை சரி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சரி செய்வோங்கிறது நீங்க அரசியலமைப்பு சட்ட ரீதியாக சரி செய்ய போறீங்களா, இல்ல நீங்க கூட்டணியா இருந்து கேட்டு பெற போறீங்களா, இல்ல இந்த கூட்டாட்சி தத்துவத்தை தக்க வைக்க என்ன மாதிரியான நீங்க சொன்ன அந்த அண்ணாவுடைய முழக்கத்தில இருந்தே எப்படி செய்ய போறீங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இளைஞர்களுடைய நலம், வேலை வாய்ப்பு இது பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் இவை அனைத்திலும் 75% தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த மாதிரி 50% ஒரு 2024 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டம் இப்போ அமலில் இல்லை, நடைமுறைப்படுத்தப்படலை. ஆனால் அந்த சட்டம் இப்போ நிலுவையில் இருக்குது. அந்த மாதிரி நடைமுறை சிக்கலை சட்ட ரீதியாக இதை செய்ய போகிறாங்களா, சட்ட ரீதியாக செஞ்சு அதை அமல்படுத்த போகிறாங்களா, இல்லை இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து இந்த 75% கொஞ்சம் எண்ணிக்கை கூடுதலாக தான் தெரியுது. அப்படி பார்த்தோம்னா மற்ற மாநிலங்களில் போயும் தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. அங்கேயும் இப்படி கொண்டு வரும் பொழுது இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில் நாம் அதை எப்படி கணக்கில் கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இருந்தாலும் தமிழர்களுக்கு முன்னுரிமைன்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறத சட்டமாக்கி செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவங்க சொல்லி இருக்கிறது 100 நாள் வேலை வாய்ப்பு. இப்ப இருக்கிற இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருந்து அதை சமீபத்துல தான் மாற்றப்பட்டு பெயர் கூட மாற்றப்பட்டு இப்ப கிராம்ஜி திட்டம் என்று இப்ப இருக்கக்கூடியது 125 நாளாக மாத்திருக்கிறாங்க. 100 நாள 125 நாளா சமீபத்தில் தான் அந்த சட்டமே நிறைவேற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு அது மாநில அரசுக்கும் அதில் நிதித்தொகை அதிக பங்களிப்பு செலுத்த வேண்டியதாக இருக்குங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ மத்திய அரசோட இதை இணக்கமாகி சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு 150 நாளாக மாற்ற போகிறாங்களா, இல்லை இந்த 125 நாள் அந்த திட்டம் அப்படியே செயல்படுறத மாநில அரசு கூடுதலாக 25 நாள் வேலை கொடுத்து அந்த திட்டத்தை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கேள்வி நமக்கு இருக்குது. அந்த இடமும் சரியான விளக்கம் இல்லை. ஆனால் இப்படி சொல்லி இருக்கிறாங்க 150 நாளாக உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் குறைந்த அம்ச கோரிக்கையா அவங்க கூட்டணியில வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாக நமக்கு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுய தொழில் புரிவதற்காக பிணை இல்லாமல் 25 லட்சம் வங்கி கடன் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலையில்லா பட்டதாரிகளே நிறைய இருக்கும் பொழுது இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு இதை சொல்லியிருக்கிறதன் மூலமாக பட்டதாரிகளுக்கும் இது பொருந்துமா, அவங்களுக்கும் இது கணக்கில் கொள்வாங்களா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அந்த இடத்துலையும் தேவைப்படுது.
ஒட்டுமொத்தமாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிற இடத்துல அரசுடைய கொள்கைகள் இன்னும் ஒரு மனிதவள மேம்பாடை சார்ந்து இன்னும் பறந்து விரிந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கான அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள்ல சாத்தியக்கூறுகள், சாதகங்கள், அதை எப்படி நிறைவேற்ற போறாங்க, இப்படி பல கேள்விகளோடு நம்ம பகுப்பாய்வு செஞ்சிருக்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.